ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஒரே ஸ்டோரி லைன் மாதிரி தான் போகும். சில இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், பட் பொறுமையாக பாருங்க, போக போக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 12. பிரசிடென்ட் காட்ஃப்ரீயும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிறவங்க சால்வடோரிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. நான் நினைச்சதை விட குயிக்காவா இதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம அவளை தடுக்க போறோம்னு தெரிஞ்சுதான் அவ சீக்கிரமா இதை பண்ணிட்டாலோ என்னமோ அப்படின்னு மத்தவங்க காட்ஃப்ரைட்ட சொல்றாங்க. ஒருவேளை நான் இதுல ஃபெயில் ஆயிட்டா நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு கார்லோஸ் வந்து காட்ஃப்ரை கிட்ட சொல்றான். வீட்டை பத்தி நம்ம ஹீரோ கவலைப்படவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அவங்களால முடிஞ்சதை பண்றாங்கன்னு மிஷலா சொல்றா. நம்ம இப்படி சும்மா உட்காந்துருக்கிறதுல பீட் வர போறது இல்ல அப்படின்னு காய் சொல்றான். பட் நம்ம ஹெல்ப் பண்றோம் போய் அவங்களுக்கு இறஞ்சலா இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் போய் தனியா மாட்டிக்கிட்டேன், அவ பண்ணா என்ன எடுத்துக்கிட்டோம் பீட்டை விட்டுட்டோம் அப்படின்னு காய் சொல்றான். நீ பேசுறது முட்டாள்தனமா இருக்க, ஒருவேளை பீட் ஆல்ரெடி இறந்திருந்தா அப்படின்னு நானும் கேட்குவோம். என்ன சொல்ல வரேன்னு காய் கேட்கறான். என்னோட ஹோம் டவுன்ல 10 பேர் காணாம போனா அதுல 2 பேர் தான் கிடப்பாங்க, மீதி 8 பேர் இறந்தா போயிருப்பாங்க அப்படின்னு நானும் சொல்லுவோம். அந்த மான்ஸ்டர் அவங்கள உயிரோட பிடிச்சிட்டு போயிருக்குன்னா கண்டிப்பா அவங்கள வச்சு ஏதோ காரியம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி பேசிட்டு இருக்கிறதுல பிரோஜனம் இல்ல, டைம் தான் வேஸ்ட், வாங்க கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மிஷலா கூப்பிடுறா. வீட்டை மட்டுமாச்சு நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் நம்ம ஹீரோ அவன் பிரதர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும். நானும் ஷன்னானும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் கூட சேர்ந்து தேட தான் போறோம். எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி சால்வடோரி 3rd ஃப்ளோர்ல இருக்கா, பட் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கன் சொல்லுவோம். உள்ள வராத, அது ரொம்ப டேஞ்சரஸ், உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஷன்னான் சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல, அமைதியா போகவோ ரோசி அந்த இடத்துக்கு வர. ஸ்டியர்ஸோட ஃபைட் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க. 4 ஐஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவனை காப்பாத்த போறான், நீ உள்ள போய் செத்துட்டா அது இன்னும் கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு ரோசி கிண்டல் பண்ற மாதிரி பேசினாலுமே நம்ம ஹீரோ மேல இருக்கிற அக்கறையில தான் அவன் சொல்றான். ஸ்கூல் ரூல்ஸ் படி டீச்சர்ஸ் எல்லாம் தலையிட முடியாது, 8 நாளுக்கு அப்புறம் தான் டீச்சர்ஸ் எல்லாம் எதுனாலும் பண்ண முடியும், அந்த டைம் தான் சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கார்லான் வந்து கேட்டிக்கிட்டு சொல்றாரு. அப்படின்னா பீட்டை காப்பாத்தணும்னா நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டி சொல்ற. பர்சனலா எங்க அப்பா தியேடோர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மிஷலா சொல்றா. இன்னைக்கு நைட் நான் லேப்ரன்குள்ள போறேன் அப்படின்னு வா சொல்லுவோம். அது ரொம்ப டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்றான். ஆலிவர் உன்ன மாதிரியே தான் நானும் பார்த்தோன்னே அந்த மான்ஸ்டர் யாரையோ கொல்லலான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சர்வைவல் ரேட்டை கால்குலேட் பண்ணதுல பீட்டை அந்த இடத்துல விட்டுட்டு வரலாங்கிற முடிவை எடுத்தது நான் தான். ஈவன் பீட் உயிரோட திரும்ப வந்தாலும் அவன் மூஞ்சில நான் எப்படி மொழிப்பேன், அவனை காப்பாத்த நான் ட்ரை ஆச்சு பண்ண போறேன் அப்படின்னு மிஷலா சொல்றேன். நான் உன்னை விட மாட்டேன், நீ உள்ள போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா, எல்லாருமே உள்ளதான் வருவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். பேரும் உயிரை விட தயாராயிட்டீங்களா அப்படின்னு மலக்கணங்க வந்து நிக்கிறா. ஃப்ரெண்ட் கேட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கா, வாங்க ஒன்னா பேசலான்னு கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற கேட்டி, இதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். பீட்டை காப்பாத்த நான் என்ன வேணா பண்ண தயார் அப்படின்னு கேட்டி சொல்றா. வில்லி மாரியா காமிக்கிறீங்க, நான் ஜஸ்ட் கேட்டிய ரிசர்ச் தான் பண்ண போறேன், அவ உயிருக்கு எந்த ஆபத்து இல்லன்னு மிளகன் சொல்றேன். என்கிட்ட கேட்காமையே இந்த முடிவெடுத்த நம்ம ஹீரோ கேட்கறான். பீட்டை காப்பாத்த வாண்ட பிளான் இருக்கான்னு மிளகன் கேட்கவும், சால்வடோரியும் நீயும் ஒரே ஏற்தானே, பீட் உயிரோட இருக்க எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அஃபிலியா என்ன பிளான் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% சான்ஸ் இருக்கு. சால்வடோரி அவளை சுத்தி ஒரு பேரியர் மேக் பண்ணிருப்பா. ஒரு வேலை யாராச்சும் அவளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவ மாட்டிக்கிட கூடாதுன்னு மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவ கொண்டுட்டு கூட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவா. மேபி நமக்கு கொஞ்சம் லக் இருந்தா 21% வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப என்னோட டாபிக் வருவோம். டாரியஸ் தான் என் ரிசர்ச்க்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இப்ப காணாம போய் பல நாள் ஆகுது. சோ கேட்டி என்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணட்டும், அண்ட் அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிடுவேன். எப்படியோ கேட்டியான் என்னோட கோல் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓபனா சொல்ல போனா ஒஃபிலியா என்ன விடவோ ஸ்ட்ராங், அவ கூட நீங்க ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, சர்ப்ரைஸ் அட்டாக் வேணா பண்ணலாம், அதுலயும் உன் ஃப்ரெண்ட் பீட் ஒருத்தனை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், நானே உங்க கூட ஹெல்ப் பண்ண வரேன், இது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்னோட ஆஃபரை ஏத்துக்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி மிளகன் கேட்கவும், சரி நீ எந்த மாதிரி சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கறான். டீச்சர் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரிலாம் இருக்க வேணா, நாங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கோம் அப்படின்னு மிளகன் சொல்லவும், எனக்கு அது ஓகே தான், நம்ம இதுக்கு ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டி சொல்றா. மிளகன் எதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அதை நீ ஏதா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மிளகன் சொல்றா. பீட்டை காப்பாத்த எனக்கு இந்த டீல் ஓகே தான் அப்படின்னு கேட்டி சொல்லவும், ஒரு சோகமான செய்தி, இன்னொரு கண்டிஷனும் இருக்கு அப்படின்னு மிளகன் சொல்றா. வீட்டை காப்பாத்த போகணும்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான், அட்லீஸ்ட் அவன் உயிரோட இல்லைனாலும் அவன் பாடியை வச்சு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி கிளம்பி ரெடியா தான் இருக்கா. மிளகன் கூட நாங்க டீல் போட்டிருக்கோம், நான் உள்ள வரக்கூடாதுன்னு வா சொல்லிட்டா அப்படின்னு கேட்டி சொல்லுவோம். இந்த விஷயத்துல நானும் மிளகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிஷலா சொல்றா. எனக்காக சேர்த்து கிளாஸ்ல இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறியா, இந்த ஒரு டாஸ்க் நான் உன்கிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நானும் சொல்லுவோம். காயத்துக்கு லாய்க்கு இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு கேட்டி சொல்றா. அவங்க கூட அங்க வந்தா கண்டிப்பா உங்களை பின்வாங்க தான் வைப்பேன், அன்னைக்கு நான் பேரிகேடா யூஸ் பண்ண மாதிரியே இதுக்குள்ள நிறைய சீட்ஸ் இருக்கு, அப்புறம் இந்தாங்க உங்களுக்கு போற வழியில சாப்பிடறதுக்காகவும், வீட்டும் அந்த இடத்துல பசியில தான் இருப்பான், சோ அவனுக்கும் சேர்த்து இது அப்படின்னு சொல்லி காய் சாப்பாடு கொடுக்குறான். கவலைப்படாத காய், நான் அவனை உயிரோட கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை அந்த மிஷன்ல நான் செத்துட்டோம்னா என் ரிசர்ச்சோட கீ நோட்ஸ் எல்லாமே மிலா ஹேண்டுக்கு தெரியும், அதை வச்சு நீ ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண அப்படின்னு மிளகன் கேட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மிஷால் நானாவ் இவங்க 3 பேரும் தான் மிளகன் கூட போறாங்க. இப்ப பீட் வந்து கண்முழிச்சு பாக்குறான். ஆமா நான் எப்படி இங்க இருக்கேன், ஆமா இல்ல இன்னொரு மாற்று கடத்திடுச்சு அப்படின்னு நம்ம சுத்தி முத்தி பார்த்தா நிறைய பசங்களும் ஆல்ரைட்டும் அங்கதான் இருக்கான். அப்ப சால்வடோரி வரவும் பீட் மயங்கி கிடைக்கிற மாதிரி நடிக்கிறான். கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சால்வடோரியும் அங்க இருந்து கிளம்புறா. பீட்டுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சால்வடோரியோட ஃபேமிலி லைனே ஒரு சக்கிபஸ் தான், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸோட எசன்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு புது கிரியேச்சரை கிரியேட் பண்றது தான் அவங்களோட கிளானோட பிளானே. பட் ஆனா சால்வடோரியா அந்த மாதிரி இல்ல, ஒஃபிலியாவா கிளான்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசம், மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸோட மானாவை உறிஞ்செடுத்து அந்த பவரை வச்சு அவ அதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும், ஜஸ்ட் மானாவை தானே உறிஞ்செடுக்கிறா, எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி மிஷல் நம்ம ஹீரோவை கேட்கவும், எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட வைட்டாலிட்டியை தான் அவ உறிஞ்செடுக்கிறா,
அதனாலதான் மேல் ஸ்டூடெண்ட்ஸா மட்டும் அவ செலக்ட் பண்ணி தூக்கிருக்கான்னு சொல்லுவோம். ஆனா அப்படி பண்றது அவங்களுக்கு வலிக்குமேன்னு கேட்கவும் எப்படியும் அவங்கள மயக்கத்துல தான் வச்சிருப்பான்னு மிளகன் சொல்ற. ஆனா பீட் தான் ரிவர்ஸ் ஆச்சு, இப்ப அவன் ஒரு கேர்ள்ல அப்படின்னு சொல்லி நனாவ் சொல்லவும் நனாவ் மிளகன் கிட்ட ஏன் அதை சொல்ற நம்ம ஹீரோ கேட்கவும் மிளகனும் உயிரை ரிஸ்க் பண்ணி தான் இங்க வரா, அட்லீஸ்ட் அவளுக்கு இந்த உண்மையாவது தெரியணும்ல நனாவ் சொல்ற. பீட் அந்த இடத்துல இருக்கிறது அவ பிளானிய டோட்டலா ஸ்பாயில் பண்ணும், அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா பீட் அவ கொன்றுவா அப்படின்னு சொல்லி மிளகன் சொல்றா. மார்க்கோ இவங்க போற வழியில உட்காந்துருக்கவும் நீயும் தப்பிச்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மான்ஸ்டர் எதுவும் என்ன டார்கெட் பண்ணல, நான் தப்பிச்சிட்டேன். கேட்டி எப்படி இருக்கான்னு கேட்கவும் கேட்டி ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவ மான்ஸ்டர்ஸ் ஒன்ன டார்கெட் பண்ணலன்னா சால்வடோரி கிரியேட் பண்ண மான்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சால்வடோரியோட பெர்ஃபியூம் ஆம்பளைங்களோட ரெசிஸ்ட் பண்ண முடியாது, சோ அந்த போர்ஷனை நீ எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி மிளகன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. பிரசிடென்ட் காட்ஃப்ரேவும் மத்தவங்களோ டஞ்சன்குள்ள போய் ஃபைட் பண்ணி சால்வடோரிய தேடி போய்கிட்டு இருக்காங்க. பட் அவ எந்த இடத்துல இருக்கான்னு தான் இவங்களுக்கு தெரியல. சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும், ஒஃபிலியா தனிமையில வருத்தப்பட்டு இருப்பா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற இன்னொருத்த வந்து அவளை பார்த்து வருத்தப்படுறான். சர்வைவர்னு சொல்லப்படுற கெவின் அந்த இடத்துக்கு வரா. ஓ காட்ஃப்ரே நீங்க இங்க வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது எனக்காக வெயிட் பண்ணியான்னு காட்ஃப்ரே கேட்கறான். இந்தாங்க அந்த டஞ்சனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இதுல இருக்கு, இந்த இடத்துக்கு போங்க, மேபி நீங்க அந்த பசங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். உனக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கார்லோஸ் சொல்றான். சரி நான் கிளம்புறேன், நம்ம போகும்போது நீங்க எங்க கூட வரலாம்னு கேக்குறாங்க. தனியா சுத்துறது தான் எப்பவும் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். வீட்டை கடத்திட்டு போனா சால்வடோரியோட அதே மான்ஸ்டர் இங்கே வருது. இது ரொம்பவே ஸ்ட்ராங், இது கூட எப்படி ஃபைட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மிளகன் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய ஃபேக்கான கல்லுங்களை ஆட வைக்கிற. அந்த மான்ஸ்டருக்கு கண் பார்வை சரியில்லை, அதனால தான் லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சே எல்லாத்தையும் அது பிடிக்குது. சோ நீங்க ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருங்க, எல்லா டென்டக்கல்ஸையும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, தவிர்க்கவே முடியாததை மட்டும் கட் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் அதை அட்டாக் பண்ணணும். ஒஃபிலியா கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு அதுவுமே குயிக்கா அடாப்ட் ஆகும். ஃபேக்கா ஆடிட்டு இருந்த எல்லாம் அது கல்லன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என் மூமெண்ட்ஸ் நான் அப்படி மினிமம் ஆக்கிட்டா என்னையும் அந்த ஒரு ஃபேக் நினைச்சிட்டு அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதை ஈஸியா அவ கொள்றா. இவ்வளோ டென்டக்கல்ஸ் இதுக்கு இருக்கிறதுனாலயே எலக்ட்ரிசிட்டி தான் இதோட வீக்னஸ் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அதை தோக்கடிக்கவும் வா ஸ்ட்ராங்கான கிரேச்சரையும் மிளகன் தனியால ஈஸியா தோக்கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. எடுத்த உடனே ஃபைட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்சர்வ் பண்ணுங்க, எப்பவும் ஒரு பிளானோட அட்டாக் பண்ணுங்க. தயாரான் மிளகன் கேட்கவும் தயார் தான். மறந்துட்டியா ஆலிவர், இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி கருடா கூட ஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வா சொல்றா. நான் நீ மட்டும் தனியா டேஞ்சர் நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை சரியா அப்படின்னு மிஷலா சொல்றா. ஓகே உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரி நான் ஒரு பிளானை யோசிக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லவும் மிஸ் மிளகன் கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் இது இன்னும் ஃபன்னா இருக்கு, சரி நம்ம செகண்ட் லேயர் ரஸ்லிங் ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரு ஆக போறோம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மிளகன் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ மிஷலா நனாவ் இவங்க 3 பேர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறதுனால பீட்டை காப்பாத்துறதுக்கு இவங்க 3 பேர் மட்டும் தான் போறாங்க. அண்ட் மிளகன் வந்து ஆல்ரெடி 4th இயர் அப்படிங்கிறதுனால அவ ஆல்ரெடி ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான். எந்த இடத்துல எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டே அவ அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இனிமேல் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.